இந்த வார ராசி பலன்கள் 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம் மற்றும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வார கிரக மாற்றம் எதுவுமில்லை. மேஷராசி நேயர்களே, தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த கடனுதவிகள் சாதகமாக அமையும். போட்டி செயல்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வேறுபாடுகள் விலகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சாதுர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனைகள் மூலம் புதிய மாற்றத்தினை ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாகி நிறைவு பெறும். பழுதான வாகனங்களை சீர் செய்வீர்கள். உத்தியாக பணிகளில் தடைகளை மீறி எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபாரம் நிமிர்த்தமான கொள்முதல் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். ஆடம்பர பொருள்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் மனக்கசப்புகளை தவிர்க்க இயலும். பயணங்கள் தொடர்பான செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோக பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வழக்கு விஷயத்தில் பொறுமை வேண்டும். எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். நெருக்கமான மனிதர்கள் மூலம் ஆதரவான பலன்கள் கிடைக்கும். புதிய வேலை நிமிர்த்தமான முயற்சிகள் சாதகமாக அமையும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கடக ராசி நேயர்களே, அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். எல்லை மீறிய பேச்சுக்களை குறைப்பது நல்லது. ரசாயனம் தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். எண்ணிய காரியம் கைகூடும். சின்ன சின்ன செயல்கள் மூலம் மன திருப்தி உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். உறவினர்கள் வழியில் ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றி மறையும். எதிர்பாலினத்தினரிடம் கவனத்துடன் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் தடைப்பட்ட சில பொறுப்புகள் மற்றும் உரிமைகள் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, வாக்கு சாதுரியம் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் மீதான பொறுப்புகள் அதிகரிக்கும். கலை சார்ந்த அறிவு மேம்படும். பத்திரம் தொடர்பான பணிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. சிந்தனையின் போக்கில் முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படும். பழைய நினைவுகள் மூலம் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறுவீர்கள். இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். நுட்பமான சிந்தனைகள் மூலம் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். கன்னிராசி நேயர்களே, உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். வீடு மாற்ற தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கூட்டாளிகளின் எண்ணங்களையும் புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் சேமிப்புகள் குறையும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் உண்டாகும். இன்சூரன்ஸ் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்படவும். வாகன தொடர்பான பயணங்களில் முன்னேற்றம் காணப்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். சிந்தனைகளின் போக்கில் மாற்றமும் அனுபவ அறிவு வெளிப்படும். துலா ராசி நேயர்களே, பயனற்ற பேச்சுக்களை குறைப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலை காணப்படும். தோற்றப்பொலிவில் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உருவாகும். இசை சார்ந்த துறைகளில் புதிய நுணுக்கங்களை அறிவீர்கள். உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். உடன் பிறந்தவரிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வீர தீரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே,
குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் விலகும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உயர்கல்வி நிமித்தமான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் மேம்படும். செய்கின்ற முயற்சிகள் மூலம் முன்னேற்றமான தருணங்கள் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். சமூக பணிகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேற்றுவதில் காலதாமதம் உண்டாகும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். வாக்கு சாதுரியம் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும். மனதளவில் தெளிவும் துணிவும் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் சிந்தித்து செயல்படவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கோபப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும். உறவுகள் மூலம் ஒத்துழைப்பும் ஆதரவும் ஏற்படும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிவட்டார பழக்கங்களால் மனதளவில் மாற்றம் உண்டாகும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு, லாபகரமான சூழ்நிலையும் உருவாகும். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உருவாகும். மகர ராசி நேயர்களே, சமூக தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். புதிய முதலீடுகள் தொடர்பான எண்ணங்களில் தகுந்த ஆலோசனை பெறவும். உயரதிகாரிகள் இடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடைவீர்கள். மூத்த உடன் பிறப்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். கடினமான செல்களையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். வாகனத்தை சீர் செய்வீர்கள். மனை தொடர்பான பணிகளில் அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்களுடன் கலந்துரையாடி மனம் மகிழ்வீர்கள். உறவினர்களிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும். கும்பராசி நேயர்களே, குடும்ப நபர்களிடம் விவாதங்களை தவிர்க்கவும். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். உத்தியோகத்தில் ஒத்துழைப்புகள் மேம்படும். தர்ம செயல்களை மேற்கொள்வீர்கள். தவறிய வாய்ப்புகள் குறித்த எண்ணம் மேம்படும். பழைய அனுபவங்கள் பற்றிய சிந்தனைகள் உருவாகும். புதிய முயற்சிகளுக்கு நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். சிந்தனைகளில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சமூக நிகழ்வுகள் மூலம் மனதளவில் சில மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் எதிர்பார்த்த லாபத்தை அடையலாம். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட நிதானம் வேண்டும். வெளியூர் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் மூலம் தடைப்பட்ட சில பணிகளை முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளிவட்டார தொடர்புகள் மேம்படும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இதுபோன்று ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.